Hello students, in this video I am going to explain the Linux part B third exercise, printing of particular lines in the file. அதாவது ஒரு ஃபைலில் வந்து நிறைய கண்டென்ட் நிறைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அதில் இந்த லைன்லேருந்து இந்த லைன் இப்போ தேர்ட் லைன்லேருந்து ஃபிஃப்த் லைன் வரலும் இல்லை செகண்ட் லைன்லேருந்து ஃபோர்த் லைன் வரலும் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த எடிட்டரில் வந்து உன்னோட ப்ரோக்ராமை டைப் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோக்ராமை டைப் பண்ணுறதுக்கு விஐ ப்ரோக்ராம் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நேம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுற நீನು இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இங்கே என்டர் ஃபைல் நேம், இந்த ஃபைல் நேமோ எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த ஃபைல் நேமை ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்இடிங்கிறது தான் இங்கே கமெண்ட், எந்த நம்பர் ஆஃப் லைன் எந்த லைன்லேருந்துங்கிறது. இப்போ தேர்ட் லைன்லேருந்து ஃபிஃப்த் லைன் வரலும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இது அப்படியே சின்டாக்ஸ் எழுத வேண்டியதான். SED-N இது எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ள நம்பர் ஆஃப் லைன் ஸ்டார்டிங் லைன், அதுக்கப்புறம் எண்டிங் லைன், நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ P தென் ஸ்பேஸு டபுள் கோட்ஸ் உள்ள இந்த எஃப் எந்த ஃபைலோ அந்த ஃபைலோட நேம், அதுக்கு முன்னாலும் ஆல்வேஸ் டாலர் வரும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் :WQ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபைல் சேவ் ஆகிடும். உங்களுக்கு சேவ் ஆகிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுவீங்க. ப்ராம்ப்ட்டுக்கு போன உடனே நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போனோடனே இந்த ஷெல் ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆஸ் யூஷுவல் SH ஸ்பேஸ் பிரிண்ட், SH ஸ்பேஸ் பிரிண்ட்டுங்கிறது இங்கே ப்ரோக்ராமோட நேம். ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே என்டர் ஃபைல் நேம் வருது. நீங்கள் ஃபைல் நேம் என்ன அங்கே கொடுத்துருக்கீங்க, எஃப்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ எஃப்னு கொடுத்துட்டீங்க. எஃப்னு கொடுத்தோன்னு நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு வருது. ஏன் அப்படி நோ சச் ஃபைல் டைரக்டரினா அந்த ஃபைல் இன்னும் க்ரியேட்டே நம்ம பண்ணலை. க்ரியேட் ஆகியிருந்தால் தான் அதை நம்ம ரீட் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட், cat > F. ஸோ இப்போ நீ கொடுத்த உடனே இந்த ஃபைலில் கண்டென்ட் டைப் பண்ணுற. இப்போ நமக்கு வந்து 3 to 5 மூணாவது லைன்லேருந்து 5வது லைன் வரைக்கும் இருக்க கண்டென்ட்டை தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால இங்கே நான் மோர் தென் 5 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ஆர் ஒரு 5 லைன் இருக்கிற மாதிரி கண்டென்ட் நான் கொடுக்குறேன். இப்போ திவ்யாங்கிறது லைன் 1, அபிங்கிறது லைன் 2, அனுங்கிறது லைன் 3, சுபாங்கிறது லைன் 4, ஜனனிங்கிறது லைன் 5, தமிழ் லைன் 6, ரிசானா லைன் 7. ஸோ மொத்தம் 7 லைன் இருக்குது. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அணுவில் இருந்து ஜனனி வரையில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா நான் 3 to 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாரு அணு டு ஜனனி மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு இந்த ஃபைலில் இருந்து. ஸோ இதுதான் இந்த 3, 4, 5க்கு பதிலாக நீ 2, 5 அப்படின்னு கொடுத்துருந்த அப்படின்னா இங்கே அபியில் இருந்து ஜனனி வரையிலும் டிஸ்பிளே ஆகும். Likewise you can change. So this is about the printing a particular lines in the file.